தமிழ்நாட்டிற்கு இதுவரை அநீதியும் துரோகங்களும் மட்டுமே செய்துவிட்டு பிரதமர் மோடி எந்த முகத்தை வைத்துக் கொண்டு வாக்கு கேட்டு வருகிறார் என தெரியவில்லை என முரசொலி நாளேடு சாடியுள்ளது. மோடி இழைத்த அநீதிகள் என்ற தலைப்பில் தலையங்கம் தீட்டியுள்ள முரசொலி ஏடு பீகார் தேர்தல் பரப்புரையின் போது தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுவதாக மோடி பேசியதை சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழர்கள் பற்றி அவதூறு பரப்பிய மோடிக்கு தமிழ்நாட்டில் வாக்கு கேட்க தகுதி இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. இதேபோல நவீன் பட்நாயக்கை வீழ்த்த ஒடிஷாவை ஒரு தமிழர் ஆள அனுமதிக்கலாமா என கேவலமாக கேட்டதையும், பூரி ஜெகநாதர் கோவில் சாவி திருடப்பட்டு தமிழ்நாட்டில் வைக்கப்பட்டுள்ளதாக பாஜக பரப்புரை செய்ததையும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ் பேச முடியவில்லையே என வருந்தும் பிரதமர் மோடி தமிழ் வளர்ச்சிக்கு சமஸ்கிருதத்தை விட எத்தனை மடங்கு அதிக நிதி ஒதுக்கியுள்ளார் என்றும் வினவியுள்ளது. தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிப்பதில் மட்டுமே மோடி அரசுக்கு அக்கறை உள்ளதாகவும் முரசொலி ஏடு சாடியுள்ளது. ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை 10 ஆண்டுகளாக கட்டிக்கொண்டிருப்பதை குறிப்பிட்டு ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கூட தமிழ்நாடு தகுதியானது இல்லை என மோடி நினைக்கிறாரா என்றும் கேட்டுள்ளது. மெட்ரோ திட்டத்திற்கான நிதியை தருவதில்லை என்றும், பள்ளி குழந்தைகள் கல்விக்கான 3500 கோடியை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. இயற்கை பேரிடர் குஜராத்தில் நடந்தால் உடனடியாக 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவதும், தமிழ்நாட்டில் நடந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகும் 1% நிதி கூட ஒதுக்காததும் தான் மோடியின் குணம் என விமர்சித்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு மோடி எத்தனை முறை வருகிறாரோ அது பாஜகவுக்கு மிகப்பெரிய கெடுதலாக அமையும் என்றும், தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாஜகவினர் எதிரிகள் என்பதை மோடியின் முகம் நினைவூட்டிக் கொண்டே இருக்கும் என்றும் முரசொலி ஏடு தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.